இந்த கல்வி சுற்றுலாவில் தமிழகத்தைச் சேர்ந்த 32 பள்ளி மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். புகழ்பெற்ற விண்வெளி வீரர்களான பிரையன் வெர்ஸ்டி மற்றும் ஓஸ் எம் ஹெர்னாண்டஸ் அவர்களை நம் பள்ளி மாணவர்கள் சந்தித்து கலந்துரையாடினர். மற்றும் நம் சைத்தன்யா பள்ளி மாணவர்கள் கிரிஃபித் ஆய்வகம், கலிபோர்னியா அறிவியல் மையம், ஆப்பிள் பார்க் மற்றும் IBM ஆகிய இடங்களுக்கு சென்று ஸ்டெம் பட்டறையில் பங்கேற்று பல தொழில்நுட்பங்களை கலந்து தெரிந்து கொண்டனர். சைத்தன்யா கல்வி இயக்குனர் திருமதி சீமா அவர்கள் இம்மாநாட்டில் பங்கேற்று வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இது ஸ்டூடெண்ட்ஸ் எர்த்து இந்த பூமியை மட்டும்தான் பார்த்து இப்போதைக்கு படிச்சுட்டு இருக்காங்க. இதையும் மீறி ஒரு உலகம் இருக்கு, இதையும் மீறி என்னென்ன பிளானட் இருக்கு, அடுத்த செட்டில்மெண்ட் எப்படி, அதுக்காக ப்ராஜெக்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒரு 8 மாதம் உட்காந்து குரூப் ப்ராஜெக்ட், இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட் பண்ணி செலக்ட் ஆகி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் இங்கேருந்து ஆல் ஓவர் இந்தியாவிலே 168 குழந்தைங்க, தமிழ்நாடுலேருந்து 32 குழந்தைங்களை கூட்டிட்டு அமெரிக்கா போகிற மாதிரி அந்த கான்ஃபரன்ஸில் கலந்துருந்தாங்க. என் பேர் பாக்யஸ்ரீ. நான் சைத்தன்யா டெக்னோ பள்ளியில் படிக்கிறேன். என் ப்ராஜெக்ட் பேர் ஏத்தரக்ஸ். இது ஒரு ஸ்பேஸ் செட்டில்மெண்ட் ப்ராஜெக்ட். ஸ்பேஸ் செட்டில்மெண்ட்னா இப்போ நம்ம பூமியை தவிர்த்து ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம ஸ்பேஸில் எங்கேயாச்சும் வாழணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை, அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் நம்மளுக்கு எப்படி நம்ம சரி பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு ஐடியா ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி நாங்கள் சப்மிட் பண்ணுவோம் NSSக்கு. அதில் என்னோட ப்ராஜெக்ட் 3rd ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு. அந்த ப்ராஜெக்ட்ல நான் மூன்ல இருக்கிற மெட்டீரியல்ஸ், அதாவது நிலால இருக்கிற மண்ணுல இருக்கிற மினரல்ஸ் எல்லாத்தையும் நம்ம மைன் பண்ணி எப்படி நம்ம ஒரு ஒரு ஸ்பேஸ் வெஹிக்கல் ரெடி பண்ணலாம், அந்த வெஹிக்கல்ல ஒரு 20,000 மக்களை நம்ம வாழ வைக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். இதுல அவங்க மக்களுக்கு நம்ம பூமியில இருக்கிற மாதிரி இருக்கிற எல்லா கண்டிஷன்ஸும் இருக்கும். அவங்களுக்கு நம்ம வேற எங்கேயோ தனியா இருக்கிறோம் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்கே இல்லாம நம்ம தனி நம்ம எல்லாருமே ஒன்னா இருப்பாங்க. பிளஸ் ஒரு எல்லா ரிக்குவயர்மெண்ட்ஸும் இருக்கும். சாப்பாடு, தண்ணி, ஆக்சிஜன், அப்புறம் என்டர்டைன்மெண்ட், அப்புறம் பேங்கிங், அது எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணி நம்ம அவங்களை எப்படி நம்ம வாழ வைக்கிறது. அப்புறம் இதை தவிர்த்து நம்ம பூமியோட எக்கானமி இன்க்ரீஸ் பண்றது. அப்புறம் இதை நம்ம எப்படி நம்ம பெனிஃபிஷியலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். காலை வணக்கம். என் பேர் விஷ்ணுவர்தன். நான் ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ ஸ்கூல்ல படிக்கிறேன். கடந்த மாதம் ISTC கான்ஃபரன்ஸ்க்காக டூர் கூட்டிட்டு போனாங்க USA கலிஃபோர்னியாவுக்கு. அங்கே நிறைய விஷயங்களை கற்றுக்க முடிஞ்சது. ஒரு நல்ல லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு. கான்ஃபரன்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஏஜில் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேருக்கு கிடைக்காது. அது மேனேஜ்மெண்ட் கொடுக்குறது அப்படிங்கிறத ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் இட். 5-day கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணோம். அதில் நிறைய சயின்டிஸ்ட், அமெச்சூர் சயின்டிஸ்ட், யங் பைனியர்ஸ் எல்லாமே இருந்தாங்க. அவங்கள பார்த்து மீட் பண்ணி அவங்க ஐடியாஸை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு. டீச்சர்ஸ் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதே வேறு ரியலி ஹெல்ப்ஃபுல். ஹெல்ப் கேட்டால் செஞ்சாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. என்ன சொல்ல போனோம்னா டீச்சர்ஸ் இருந்ததுனால இந்த டூர் ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. நிறைய லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் விசிட் பண்ணோம். இன்டெல் மியூசியம், அப்புறம் ஆப்பிள் கஸ்டமர் சென்டர், இதுக்கெல்லாம் போனோம். வி லேர்ன்ட் லாட் ஆஃப் திங்ஸ். நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டோம். ஆக மொத்தத்தில் எனக்கு என் டீச்சர்ஸோட ட்ராவல் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறதுல வெரி ப்ரௌட் ஆஃப் இட். தேங்க்யூ. வணக்கம், என் பேரு திவ்யா. நான் ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ ஸ்கூல்ல படிக்கிறேன். இந்த USA ட்ரிப்காக ISTC கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்றதுக்காக எங்க கூட்டிட்டு போயிருந்தாங்க. உண்மையிலே இது எல்லாருக்கும் கிடைக்கிற சான்ஸ் கிடையாது. இந்த சான்ஸ்ல நாங்க போய் நிறைய ஆஸ்ட்ரோநாட்ஸ், சயின்டிஸ்ட், நாசால இருந்து நிறைய பேரை பார்த்தோம். அது மட்டும் இல்லாம வேற இடத்துல இருந்து வந்த ப்ரொஃபசர்ஸ், அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாரையும் பார்த்து நல்லா பேசணும். எங்க ப்ராஜெக்டை ப்ரெசென்ட் பண்ற மாதிரி ஒரு இடம் எங்களுக்கு கிடைச்சிச்சு. எங்களோட ஐடியாஸ், எங்க சயின்ஸ்னா என்ன எல்லாமே நிறைய அவங்க சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் நாசாக்கு போகணும்னா எப்படி பண்ணணும்ன்றது கூட சொன்னாங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. எல்லாரும் போக முடியாது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வெரி ரேர். இதை எனக்கு கிடைச்சதுல நான் ரொம்ப சந்தோஷம் பண்றேன். நன்றி.